புதுச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் உடற்கூறாய்வு அறிக்கை தாக்கல் செய்வதில் தாமதமாகும் என தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் எழில்குமார் வழங்கியிருக்கலாம். வணக்கம் எழில்குமார், உடற்கூறாய்வு அறிக்கை தாக்கல் செய்வதில் தாமதமாவதற்கான முக்கிய காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? சிறுமியின் பிரேத பரிசோதனை இன்று காலை 11:30 மணிக்கு ஜிப்மர் மருத்துவமனையில் தொடங்கியது. ஜிப்மர் மருத்துவமனை சார்ந்த 3 மருத்துவர்கள், இதே போல தாசில்தார் ஒருவர் உள்ளிட்டோர் இந்த வீடியோ ரெக்கார்டிங் மூலம் இந்த பிரேத பரிசோதனையை நடத்தினர். இதனிடையே காலை 11:30 மணி அளவில் தொடங்கிய இந்த பிரேத பரிசோதனையானது 3:30 மணி அளவில் முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று இந்த பிரேத பரிசோதனையின் அறிக்கையானது வெளியாகும் என தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள், அதாவது சிறுமியை பிரேத பரிசோதனை செய்த ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் விஸ்ரா பரிசோதனை, அதாவது குழந்தையின் ரத்த மாதிரி மற்றும் உடை, அந்த சிறுமி அணிந்த உடை ஆகியவற்றின் மாதிரிகளை எடுத்து போசோனிக் சயின்ஸ் லெபார்டரிக்கு அனுப்பியுள்ளனர். எனவே இன்றைய தினமே சிறுமியின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகும் என தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது போசோனிக் சயின்ஸ் லெபார்டரிக்காக மாதிரிகள் அனுப்பப்பட்டுள்ளதால் இந்த பிரேத பரிசோதனையின் அறிக்கை வருவதற்கு காலதாமதமாகிறது. மேலும் ஜிப்மர் மருத்துவர்கள் எடுத்து வைத்துள்ள மாதிரிகள் மற்றும் இந்த போசோனிக் லெபார்டரி. எழில்குமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.